அன்புக்குரியவர்களே, உன்னதமான தேவனும் ராஜாதி ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய காலை, ஒரு புதிய நாள், புதிய கிருபையை தந்து தேவன் நடத்துவார். புதிய வழிகளை தேவன் காண்பிப்பார். வாழ்க்கையில் பல காரியங்கள் உங்களுக்கு புதிராக இருக்கிறது, புரியவில்லை. குழந்தைகளை பாருங்கள். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெற்றோரிடத்தில் 100 கேள்விகள் கேட்பார்கள். ஒரு நாள் ஒரு பயணத்திலே ஒரு குடும்பத்தார் என்னோடு கூட பயணித்து கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தை தன் தகப்பனிடத்தில் பல கேள்விகள் கேட்கிறது. டாடி, இந்த கார் ஏன் இவ்வளவு வேகமாய் போகிறது? அந்த கார் ஏன் மிகவும் ஸ்லோவாக போகிறது என்றது ஏராளமான கேள்விகளை தகப்பனிடத்தில் கேட்கிறது. அது கேட்கிற 10 கேள்விகளில் ஒரு கேள்விக்குத்தான் அந்த தகப்பன் பதில் சொன்னார். மற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. இதை நான் யோசித்து கொண்டது. அந்த குழந்தை வளர்கிறது. அது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் வந்து பிறக்கவில்லை. அது இனிமேல் தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளப் போகிறது. ஆகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் தகப்பனிடத்தில் கேள்விகள் கேட்கிறது. தகப்பன் அதன் கேள்விகளுக்கு ஒழுங்கான பதில் சொல்லவில்லை. நீங்கள் கூட சில வேளைகள் அப்படித்தான். பிள்ளைகள் கேள்விகள் கேட்கும் பொழுது தொல்லை என்று நினைக்காதீர்கள். அந்த பிள்ளைகள் கேட்கிற கேள்வி அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி கேட்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இதுக்கு முன்பதாக வந்ததில்லை, சில இடங்களை பார்த்ததில்லை, சில பொருட்களை கண்டதில்லை, சில காரியங்களை கேட்டதில்லை. ஆகவே அவர்களுக்கு சந்தேகங்கள் வரும். இது ஏன், எதற்கு இப்படி இருக்கிறது, இது இப்படி இருந்தால் எப்படி என்று எல்லா கேள்விகளையும் கேட்கும் பொழுது பெற்றோராகிய நீங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுமையாய் பதில் சொல்ல வேண்டும். அது தொல்லை செய்கிறது என்று நீங்கள் கோபப்படக்கூடாது. உங்கள் பதில்கள் தான் அந்த பிள்ளைகளை அறிவாளிகளாய் மாற்றுகிறது. நமக்கும் கூட வாழ்க்கையிலே பல கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகள், அந்த புதிர்கள் நமக்கு புரிவதில்லை. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். ஆண்டவர் சீஷர்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதில் ஒன்றை சொன்னார், நான் கொஞ்ச காலம் உங்களோடு கூட இருப்பேன், அதன் பிறகு உங்களை விட்டு கடந்து செல்வேன் என்று சொன்னவுடன் சீஷர்களுக்கு புரியவில்லை. இது என்ன கொஞ்ச காலம் என்கிறாரே, இவர் சீக்கிரத்தில் மரித்து விடுவாரோ என்றெல்லாம் அவர்களுக்குள் பல கேள்விகள். வசனம் சொல்கிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்று. அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் அடுத்த வசனத்தில் இருக்கிறது. அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி என்று சொல்லியிருக்கிறது. அவர்கள் தன்னிடத்தில் கேட்க விரும்புகிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் விருப்பம் கூட ஆண்டவருக்கு தெரியும். சில காரியங்களுக்காய் நீங்கள் ஜெபித்திருக்க மாட்டீர்கள், சில காரியங்களுக்காய் நீங்கள் மன்றாடி இருக்க மாட்டீர்கள், விண்ணப்பம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இருதயத்தில் ஒரு விருப்பம் இருந்திருக்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாராம். இவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். இன்றைக்கு எது உங்கள் விருப்பம், எது உங்கள் குழப்பம், எது உங்களுக்கு விளங்கவில்லை, எது புதிராக இருக்கிறது? வாழ்க்கையே புரியவில்லை, வாழ்க்கையே புதிராக இருக்குது என்று சொல்லுகிறீர்களா? என் வாழ்க்கை விவாகரத்து வரைக்கும் சென்று விட்டது, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்று புரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? என் குடும்பத்தில் இந்த மரணம் நடந்து விட்டது, இனிமேல் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு வாழ்க்கையின் அர்த்தம் விளங்கவில்லை என்று சொல்லுகிறீர்களா? வாலிப பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்தில் ஏராளமான கேள்விகளும் குழப்பங்களும், பதில் தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்கள் உள்ளத்தில் எழும்புகிற சந்தேகங்களுக்கு பதில்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிற விருப்பத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். பின்னாக சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாக மாறும். புதிர்கள் எல்லாம் உங்களுக்கு மாறும், குழப்பங்கள் எல்லாம் மாறும். சந்தோஷமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, அவர் கொஞ்ச காலம் என்கிறாரே, இது நமக்கு விளங்கவில்லையே என்று திகைத்த சீடர்களுக்கு அழகாய் விளக்கி கொடுத்த தேவன், உங்கள் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையின் குழப்பங்கள், புதிர்கள், நடக்க வேண்டிய பாதைகளை அறியாததினால் உண்டான கலக்கங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் விளக்கத்தை நீர் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேனப்பா. எதிர்காலமே எனக்கு புதிராக இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஸ்திரீகள், ஆண்டவரே புருஷர்கள், இவர்களுக்கு நீர் பதில் தர வேண்டும். உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்களே. இந்த குழப்பங்கள், இந்த விளங்காத காரியங்களுக்காக உங்கள் பிள்ளைகள் ஜெபம் மட்டும் செஞ்சு உங்கள்கிட்ட காரியத்தை ஒப்புவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. புதிர்கள் எல்லாம் தெளிவுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா.
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, விளங்காத காரியங்களுக்கு விளக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஜெபித்து மாத்திரம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வருகிற நாட்களில் ஊழியம் செய்ய வாஞ்சியுடைய ஒரு சிறிய ஊழிய பயிற்சியை கொடுக்க விரும்புகிறேன். இதில் நீங்கள் இணைய விரும்பினால் இது ஒரு ஆன்லைன் ஒரு மீட்டாக இருக்கும். சில வாரங்கள் அதை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு உங்களுக்கு அனுப்பி கொடுத்த அதே லிங்கில் இந்த ஊழிய பயிற்சியை நாங்கள் நடத்த விரும்புகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் நடுவிலிருந்து அதை நடத்த விரும்புகிறோம். இதை குறித்து நீங்கள் வேறு எதுவும் எந்த தொலைபேசியிலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம். ஒரே ஒரு தொலைபேசி 9244448080 9244448080. இந்த ஒரு எண்ணுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பிலிருந்து ஒரே ஒரு மெசேஜ், ஐ வாண்ட் மினிஸ்ட்ரி ட்ரைனிங், ஊழிய பயிற்சி பெற விரும்புகிறேன், இவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த எக்ஸ்ட்ரா மெசேஜும் வேண்டாம். வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். ஒரு சில வாரங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு தனித்தாள் ஊழியம் செய்வது, பர்சனல் இவாஞ்சலிசம் செய்வது எப்படி, பிறரை ஆண்டவருக்குள் நடத்துவது எப்படி, ஜபக்குழுவை நடத்துவது எப்படி, இதை போன்ற சில பயிற்சிகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். இது உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிற பயிற்சி. நீங்கள் இதில் இணைந்து கொள்ள முடியும். திரையில் காணுகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த பயிற்சியை அளித்து நீங்களும் ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.